எல்லோருக்கும் வணக்கம். கிட்டத்தட்ட 43 பாயிண்ட் இன்னைக்கு கும்பா அடிச்சுட்டாங்க ஷேர் மார்க்கெட்ல. நேத்து போன ஸ்பீடுக்கு மட்டும் நாம போய்கிட்டே இருந்திருந்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், ஷேர் மார்க்கெட்ல சந்தோஷம் கரை புரண்டு பிச்சுக்கிட்டு ஆடிட்டு இருந்திருக்கும். இருந்தாலும் இவங்க போற வேகத்துக்கு விட்டா என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி இன்னைக்கு கரடிகள் காளைகளை அடக்கின மாதிரி அடக்கி கிட்டத்தட்ட 43 பாயிண்ட் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல நிஃப்டி இறங்கி இருக்கு. ஆனா இதனால இன்னைக்கு மிகப்பெரிய பாதிப்பா அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் இல்லை. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா பிராட் மார்க்கெட் இண்டிசஸ்ல நிஃப்டி 50 இண்டெக்ஸா இன்னைக்கு நியூஸ்ல என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இறங்கி இருக்கு. மற்ற சில இண்டிசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிட் கேப் இண்டிசஸ் ஆகட்டும், ஸ்மால் கேப் இண்டிசஸ் எல்லாம் இன்னைக்கு வெறித்தனமா ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட 2% ஏறி இருக்கு. அதே மாதிரி மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் பார்த்தாலும் அவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5% அப்படின்னு இருக்கான். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினது பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ரொம்பவுமே ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. நேற்று சென்செக்ஸ்னுடைய எக்ஸ்பைரி, அதனால தான் அதை பிடிச்சி நல்லா ஹெவியா ஏறினப்ப நம்மளுடைய மார்க்கெட் நிஃப்டி ஏறி வந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா சென்செக்ஸ் 0.4% இறக்கி விட்டுருக்காங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 0.18% அப்படின்றது இறங்கியிருக்காங்க. பெரும்பாலும் இந்த ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்படின்ற சமயத்துல ஒரு கட்டத்துல சென்செக்ஸ் நல்லாவே கீழே விழுந்திருந்தது, நிஃப்டி கொஞ்சம் சுமாரா இருந்தான். ஆனா எண்ட் ஆஃப் த டேல பார்க்கும்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட 0.18% ஒன்று, 0.40% ஒன்று அப்படின்ற மாதிரி இறங்கிடுச்சு. எதனால இப்படி வித்தியாசம் வருது சென்செக்ஸுக்கு நிஃப்டிக்கு, எதனால இப்படி வித்தியாசம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் நிறைய ஸ்டாக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும். HDFC பேங்க், ஹிண்டால்கோ, பிஎல் போன்ற பங்குகள் மேல் நோக்கி இழுத்துட்டு வந்திருக்காங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல. ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீழே இறக்கி விட்ட ஷேர்கள்ல நீங்க நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் சரி, பிஎஸ்னுடைய இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சரி, அந்த ரெண்டு இண்டெக்ஸ் இறக்கி விட்ட ஆளுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனா 1-2 டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ஜொமேட்டோ அதெல்லாம் 19 பாயிண்ட் சென்செக்ஸ்ல இறக்கி விட்டுருக்கு. ஆனா நிஃப்டி 50 இண்டெக்ஸ்ல அந்த ஜொமேட்டோ அப்படின்றதே இருக்காது. அது போன்ற சில வேறுபாடுகள் இருக்கிறதுனால தான் ரெண்டுமே பிராட் மார்க்கெட் இண்டிசஸ், ரெண்டுமே அந்தந்த எக்ஸ்சேஞ்சினுடைய பெஞ்ச்மார்க் இண்டிசஸ் ஆக இருந்தாலும் இது போன்ற சில டிஃபரன்ஸ்கள் அப்படின்றது வரதான் செய்யுது. தெய்வமே நீங்க வந்தீங்கன்னா தான் எங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்ல சில கான்செப்ட் இருக்கு. அதாவது 10 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல வந்தா ஒரு சிறிய இன்பம், 50 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டும் பொழுது ஒரு மீடியமான இன்பம், 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஒருவேளை பிராட் மார்க்கெட் இண்டிசஸ் தாண்டும் பொழுது கொஞ்சம் நல்லாவே இன்பம் வரும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா இருக்கக்கூடிய சமயத்துல ஃபாரினர்ஸ் என்ன ஒரு அழகிய மாற்றம் அப்படின்ற மாதிரி இந்த பிப்ரவரி மாசம் தொடங்கினதுக்கு அப்புறம் முதல் முறையாக 809 கோடிக்கு பையிங் அப்படின்றது வந்திருக்காங்க. நேத்து உங்கள் வருகை எங்களுக்கு ஆனந்தமே அப்படின்ற மாதிரி அவங்கள இருகை நீட்டி வச்சு அவங்கள கட்டி பிடிச்சி வரவேற்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமையில தான் இன்னைக்கு ஷேர் மார்க்கெட் இருக்கு. பொதுவாக ஷேர் மார்க்கெட்ல என்ன சொல்லுவாங்கன்னா, முக்கியமான இடத்துல வரும்பொழுது எந்த பக்கம் டைரக்ஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம சில நாட்கள் மேபி அந்த இடத்துல சுத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக சமீபத்தினுடைய டிசம்பர் மாசத்துல கிட்டத்தட்ட ஒரு மாசமே இந்த 2 டேஸ் மூவிங் ஆவரேஜ் ஏரியா பக்கத்துல நிஃப்டி 50 இண்டெக்ஸ் சுத்திக்கிட்டு இருந்தது. அப்ப ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆண்டவன்ட்ட வேண்டிக்கிறாங்கன்னா, நீங்க மேல போகாட்டியும் பரவாயில்ல, கீழே போகாட்டியும் பரவாயில்ல, ஒரே இடத்துல நின்னீங்கன்னா கூட இன்னொரு 4-5 நாள் எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்குமே அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எஃப்ஐஸ்னுடைய வரவு சந்தோஷம் என்பது தற்போதைக்கு கொடுத்துருக்கு. அடுத்தடுத்த நாட்கள்ல அவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த சமயத்துல மிக முக்கியமான செய்திகள் 2 நாள் தொடர்ந்து வருது. இன்னைக்கு மார்க்கெட் பெருசா மூவ்மெண்ட் இல்ல, நீட்டிப்படுத்திட்டா அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அடுத்தடுத்த நாட்கள்ல மிக முக்கியமான செய்திகள் அப்படின்றது வருது. என்ன செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிஃப்டியினுடைய வீக்லி எக்ஸ்பைரி நாளைக்கு இருக்கு. அதே மாதிரி ஆர்பிஐனுடைய மானிட்டரி பாலிசினுடைய கமிட்டி அவுட்கம் என்ன வருது, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க போறாங்களா, ஏத்த போறாங்களா, அல்லது அப்படியே பிளாட்டா வச்சிருக்க போறாங்களா அப்படின்ற முக்கியமான செய்திகள் நாளை மறுநாள் வருது. நண்பர்களே, இந்த சமயத்துல நாளைக்கு ஒரு நாள் ஃபுல்லாவே லீவ் போட்டுறலான் இருக்கேன். ஏன்னா சில பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. மறுபடியும் நம்ம வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஈவினிங் அப்படின்ற மாதிரி சந்திப்போம். ஸோ வெள்ளிக்கிழமை வீடியோல வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டினுடைய செய்திகள், முக்கியமான செய்திகள் இருக்கு அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணலாம். நண்பர்களே, வீட்டம்மாவனுடைய குடும்பம் ரொம்ப பெரிய குடும்பமாக இருந்தால் மாப்பிள்ளை எங்கே அப்படின்னு எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் கூப்பிட்டு நடுவில் கோர வச்சுருவாங்க. நம்மளுக்கு என்னமோ அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய ஃபீலிங்காக இருக்குது. அது மாதிரி இப்போ இந்த Q3 ரிசல்ட் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15-20 நாளைக்கு மேலே ஆகி போய்கிட்டே இருக்கு.
பட் இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் பெரிய பெரிய தலைங்களா ரிசல்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ நாளைக்கு என்ன மிக முக்கியமான ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டையே அசைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு பெரிய ஆளுங்க தான். பாரதி ஏர்டெல் ஆகட்டும், எஸ்பிஐ ஆகட்டும், ஐடிசி ஆகட்டும், இவங்களுடைய ரிசல்ட்டுகளை வச்சு ஒரு வேளை பெரும்பாலும் இது போன்ற பெரிய ஷேர்கள் 10% ஏறி இறங்குறது நம்ம அதிகமாக பார்த்ததில்லை. டிசிஎஸ் ஏறி இறங்கினா, பட் அவன் டிசிஎஸ் 10% 5% ஏறினானா அதுக்கு ஆப்போசிட்டில் இறங்குறதுக்கு ஒரு கோஷ்டி இருக்கு. அது மாதிரி ஒவ்வொரு பெரிய ஆளுக இருந்தப்போ நடந்தது. நாளைக்கு ஒரு எக்ஸ்பைரி டே இருக்கக்கூடிய சமயத்தில் இது போன்ற ரிசல்ட்டுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஷேர்கள் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூவ்மெண்ட் கொடுப்பானா அப்படின்ற மாதிரி மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று எப்படி ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நல்ல வாலட்டிலிட்டி அப்படின்னு வந்ததோ, அதே மாதிரி நாளைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரியில் ஏதாவது நடந்துச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கும். ஸோ இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் என்னென்ன முக்கியமான செய்திகள் அப்படின்னு பார்க்கணும். அந்த வகையில் மிகப்பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் நாளைக்கு வருது. நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி, அதுவும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம ஆர்பிஐனுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் சம்பந்தப்பட்ட நியூஸ் வருது அப்படின்னு அடுத்து வரக்கூடிய 2 நாட்களுமே மிகப்பெரிய செய்தி நாட்களாக உள்ளது. இந்த அபாட் இந்தியா அப்படின்றது ஒரு பார்மசூட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கம்பெனி. இன்னைக்கு ரொம்பவுமே சந்தோஷப்படுத்தியிருக்காங்க அதனுடைய முதலீட்டாளர். என்ன காரணம், ஏன் இன்னைக்கு 6% ஏறினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய ரிசல்ட் என்பது இன்னைக்கு மார்க்கெட் ஏத்துக்குச்சு. ஓகே, இட்ஸ் ஓகே, ஃபைன் அப்படின்ற மாதிரி போன வருஷத்தினுடைய குவார்ட்டரோட கம்பேர் பண்ணாலும் சரி, போன ப்ரீவியஸ் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட்டை கம்பேர் பண்ணாலும் சரி, ஓரளவுக்கு பண்ணியிருக்கா அப்படின்னு. சமீபத்தில் ஃபார்மா கம்பெனிகள் பெருசாக ஜோபிக்கல. Q3 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பெருசாக ஜோபிக்காத இந்த நிலைமையில் இந்த அபாட் இந்தியா ஷேர்னுடைய ரிசல்ட் வந்திருக்கிறது. வந்ததுக்கு அப்புறம் ஒரு 6% ஏறி இருக்கிறது அப்படின்றது ஃபார்மா செக்டர் ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான செய்தியாக இன்னைக்கு நிலைமையில் முடிஞ்சிருக்கு. நாளை மற்றும் அடுத்தடுத்த வாரங்களில் என்ன ஆகுது அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இப்போதைக்கு ஃபார்மா கம்பெனி ஒன்று ரிசல்ட் கொடுத்து மக்களை மகிழ்ச்சியடை செய்ய வச்சிருக்கிறது எது அப்படின்னு செய்தி பார்த்தீங்கன்னா, அந்த செய்தியில் முன்னணியாக இந்த அபாட் இந்தியா அப்படின்றது வருது. மேபி இப்படி இருக்கலாம், இன்சைட் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த ஷேர்ல பெரும்பாலும் ஃபாரினர்ஸுடைய ஹோல்டிங் பெருசாக இல்லை. இந்த ஷேரினுடைய ப்ரைஸுமே வந்து தற்போதைக்கு கடந்த 3 வருஷ பீரியடில் பார்க்கும்போது கொஞ்சம் மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஃபாரினர்ஸ் இதில் விற்கவே முடியாது அப்படின்றது ஒரு செய்தியாக இருக்குது. நண்பர்களே, இந்த சமயத்தில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் கிரெடிட் ரிஸ்க், அதாவது டிஃபால்ட் ரிஸ்க், ஏதாவது ஒரு கம்பெனி ஏதாவது கடன் வாங்குறாங்க, அவங்களால திருப்பி கொடுக்கல அப்படின்னா அது ஒரு ரிஸ்க். அப்போ இப்போ Q3 ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு Q3 ரிசல்ட் வந்திருக்கக்கூடிய கம்பெனிகளை பார்க்கும் பொழுது அவங்க கடனை ஏதாவது குறைச்சிருக்காங்களா? ஒரு உதாரணத்துக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி கடன் எவ்வளவு இருந்தது, இப்போ கடனை குறைச்சிருக்காங்களா? அப்படி கடனை குறைக்க முடியல அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருக்கா, அவங்களுடைய ஏர்னிங்ஸ் அப்படின்றது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட்டில் கிரெடிட் ரிஸ்க் அல்லது டிஃபால்ட் ரிஸ்க்னால போய் ஒருத்தர் சிக்கிக்காமல் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. பொதுவாக வாங்கின கடனை திருப்பி கட்டிடணும். அதுபோக அவங்க லாபத்தை, ப்ராஃபிட் ஏர்னிங்ஸ் க்ரோத்தை தொடர்ந்து காமிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்றதான் ஒரு அடிப்படை கோட்பாடுகள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு மாதிரி லாபகரமாக வர்றதுக்கு. இந்த சமயத்தில் வந்து நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க, என்னப்பா ஸ்டாக் போனஸ் சொல்கிறாங்க, ஸ்டாக் ஸ்பிளிட் சொல்கிறாங்க, பட் அந்த டேட்டா என்ட்ரி லெவலில் பார்க்கும் பொழுது அவங்க இங்கே நம்மளுக்கு போனஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும், வேறு இடத்துல அவங்க வேறு ஏதாவது அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ணுவாங்க. ஸோ டேட்டா என்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல குறைச்சி ஒரு இடத்துல ஏற்றுற மாதிரி தானே இருக்குது. இதனால் நம்மளுக்கு என்ன எக்கனாமிக் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஆகுதுன்னா, இது போன்ற கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அறிவிக்கும் பொழுது ஒரு ட்ரிகர் பாயிண்டாக மேலே கீழே வாலட்டிலிட்டி அப்படின்றது வருது. அந்த வாலட்டிலிட்டி வந்ததுக்கு அப்புறம் திரும்பி மேல் நோக்கி ஏறிச்சுன்னா அது ஒரு சந்தோஷமா இருக்கும். ஸோ இதில் வந்து எக்கனாமிக் லெவலில் அந்த டேட்டா என்ட்ரி லெவலில் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்ற போதிலும் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்ற ஒரு டிஃப்ரென்ஸ் வருது. இன்னைக்கு இந்த ஐஜிஎல் அப்படின்ற ஷேர் 5% ஏறி இருக்கான். சமீபத்திய நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் போனஸ் கொடுக்குறான் அப்படின்ற செய்தி வந்தது. ஸோ அப்போ அந்த போனஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற செய்தி வரும்பொழுது அந்த போனஸ் இம்பேக்ட் ஆகும் பொழுது 100 ஷேருங்கிறது 200 ஷேராக மாறும். பட் அது வந்து ரேட் அப்படின்றது கீழே போகுது. அதை ஷேர் மார்க்கெட்டில் என்ன கார்பரேட் ஆக்ஷன் கொடுக்குறாங்களோ அந்த ரேஷியோக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன ஆகுதுன்னா, சும்மா இருந்த கடந்த சிங்க ஊதிக்கு எடுத்தானா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு வால்டிலிட்டி ப்ளஸ் சைடோ மைனஸ் சைடோ வருது. ஒரு உதாரணத்துக்கு இந்த விப்ரோ ஷேர் கூட சமீபத்தில் போனஸ் கொடுத்த ஷேர் தான்.
அப்ப இந்த ஷேர்லயுமே என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது வருது. ஸோ எந்த ஒரு ஷேர் வச்சிருக்கிறவங்களும் என்ன வேண்டிக்கணும்னா, ஆண்டவா அப்பப்போ இந்த ஷேர்ல ஏதாவது ஒரு செய்தி வரணும், அதன் மூலியமா ஒரு வாலட்டிலிட்டி வரணும் ஆண்டவா அப்படின்ற மாதிரி தான் வேண்டிக்கணும். இன்னைக்கு ரெடிங்டன் அப்படின்ற ஷேர் இன்னைக்கு ஒரு நல்ல 6% ஏறி இருக்கா. அதுக்கு முக்கிய காரணம் அவனுடைய Q3 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றதான். நண்பர்களே, இது என்னங்க நண்பர்களே இப்படி ஆகிட்டு இருக்கு? என் பொட்டாட்டி என்ன அடிக்க, மறுபடியும் நான் போய் அவகிட்ட அடிவாங்க, மறுபடியும் அவ என்ன அடிக்க, மறுபடியும் நான் போய் அவகிட்ட அடிவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒன் வேவா போய்கிட்டே இருக்கு. இப்போ இந்த இந்தியன் ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிரான மதிப்பில் பார்க்கும்போது தொடர்ந்து கீழே இறங்குமாவே இருக்கு. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஒரு டாலருக்கு நிகராக 100 ரூபாய்ன்னு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுல. சில பேர் வாண்டடா குறைச்சு விடுறானுங்க. சில பேர் அவனுடைய கரன்சியை டிவேல்யூஷன் பண்றானு. எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அவன் எக்ஸ்போர்ட் கண்ட்ரியா இருக்கான். அதனால அவனுக்கு டாலர்ல எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நல்ல லாபம் அப்படின்றதுனால அந்த மாதிரி அவனுடைய கரன்சியை வந்து வேல்யூ கம்மி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா கரன்சினுடைய வேல்யூயை இம்ப்ரூவ் பண்றது வந்து அவ்வளவு சாதாரணமா நடந்துராது. அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம நாட்டில இருந்து அடுத்தவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் மாறி வரணும். மொத்தம் இப்போதைக்கு ஷாக்கிங்கா ஷேர் மார்க்கெட்ல ஒரு செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ருபி கண்டினியூஸா டாலருக்கு எதிராக குறைஞ்சிக்கிட்டே போறதான். எங்க போனாலும் காம்படிஷனா தான் இருக்கு நண்பர்களே. ஒரு இண்டஸ்ட்ரியில நம்ம நல்ல ஷேரை எடுக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அதுல என்னைக்கு வேணாலும் திடீர்னு ஓவர் த நைட் ஏதாவது ஒரு காம்படிஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதில்ல. இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய பொருளாதாரத்துல பணம் பயங்கரமா பொருளுது. அதே மாதிரி நம்ம எக்கனாமி அப்படின்றது பார்த்தோம்னா வளர்ச்சி அடையுது. எப்படி இந்த சந்தையில பொருளாதாரம் எப்படியும் லாபம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா இப்ப இந்த அனன்யா பிர்லா அப்படின்றவங்க யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரு குமார் மங்கலம் பிர்லா அவர்களுடைய பொண்ணு. இவங்க என்ன பண்றாங்கன்னா இப்ப நான் இனி பியூட்டி அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நாங்க இனி சேல்ஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஏற்கனவே சமீபத்தில் இந்த பர்கர் பெயிண்ட், ஏசியன் பெயிண்ட் போன்ற பல்வேறு கம்பெனிகள் கொஞ்சம் லாபம் கம்மியாக பண்றதுக்கு காரணம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்ல அவங்களுடைய பிரைஸ் வீழ்ச்சி அடைகிற காரணம் என்னன்னா திடீர்னு அந்த இண்டஸ்ட்ரியில காம்படிஷன் வந்ததுதான். இந்த பிர்லா ஓப்பஸ் பெயிண்ட்ஸ் அப்படின்றது ஒன்று கொண்டு வந்தாங்க. அதனால பர்கர் பெயிண்ட்டும் ஏசியன் பெயிண்ட்ஸும் ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சம் பிரைஸ் இறங்குமுகமா இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ இந்த அவங்களுடைய மகள் இந்த நைக்கா அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்தில் பெரிய ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி மிகப்பெரிய உச்சத்துக்கெல்லாம் ஒரு காலத்தில் இந்த ஷேர் போச்சு. ஒரு இடம் 400 ரூபாய் ரேஞ்சுக்கெல்லாம் போய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு மறுபடியும் மேலே ஏறதா இறங்குதா அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ ஒரு காம்படிஷன் சம்பந்தப்பட்ட செய்தி வருது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நம்முடைய இந்தியன் பொருளாதாரத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க, ஓகே ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் இருக்குது, நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும், அந்த மார்க்கெட் ஷேர் இன்னொருத்தங்கிட்ட இருந்து நம்மளால புடுங்க முடியும், அப்படி இல்லைனாலும் புதுசாக வரவங்க இந்த மார்க்கெட் ப்ராடக்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற நோக்கத்தில் உள்ள இறங்குறாங்க. ஸோ இது போன்ற செய்திகள்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் கீழே இறங்கினாலும் மேலே ஏறிடுவானோ அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்குது. ஸோ இப்போதைக்கு நம்ம நாட்டில் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு நல்ல இன்கம் கையில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு லேபர் வேலைக்கு போனாலும் இன்னைக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். ஒரு குடும்பத்தில் 3 பேர் வேலைக்கு போனாங்கன்னா அப்போ அதுலேயும் 1 லட்ச ரூபா பக்கம் சம்பாதிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஹையர் இன்கம் நம்ம இந்திய பொருளாதாரத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதே சமயம் இனி இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், அதுவும் பாசிட்டிவ் பாயிண்ட் தான். ஸோ இப்போதைக்கு கன்சியூமர் கான்ஃபிடன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால சட்டுன்னு உள்ள எல்லாம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க. எது எப்படியோ எங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டை எப்படியாவது கொஞ்சம் மேல் நோக்கி தூக்கி நிறுத்தினா போதுமையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ வரக்கூடிய பாசிட்டிவ் நியூஸ் எல்லாம் ரொம்பவுமே சந்தோஷமா தான் இருக்கு. அப்படின்னாலும் எங்களுக்கு நாங்கள் வாங்கி வச்சிருக்கிற ஷேர்களை எல்லாம் ஏற்றி விடுங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் முதலீட்டாளர்கள் ஆண்டவனை பார்த்து பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சமயத்தில் தான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இந்த இடத்துல பேசி ஆகணும். அதாவது யாருக்கெல்லாம் டக்குன்னு அவங்க வாங்கின விலைக்கு மேலே போயிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த Q3 ரிசல்ட்டு, அதே மாதிரி நம்ம இந்த வீடியோனுடைய நடுவில் பேசிட்டு இருக்கும்போது கார்பரேட் ஆக்ஷன், ஸ்டாக் போனஸ் அப்படி இப்படின்லாம் இருக்கும்பொழுது இது போன்ற செய்திகள் வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா ஸ்டாக்குகள் 10%, 15%, 20% முன்ன பின்ன வாலட்டிலிட்டி அப்படின்றது காட்டுறான். ஒருவேளை மேல் நோக்கி வாலட்டிலிட்டியே போறான்னு வச்சுங்களேன், அப்போ நீங்க வெறும் ஒரு -5% தான் நீங்க ஏவரேஜ் படி பார்க்கும்போது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 5% தான் தள்ளி இருக்கீங்க, லாஸ்ல இருக்கீங்க. அல்லது கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து ஒரு 10% தான் தள்ளி இருக்கீங்கன்னா மிக அசால்ட்டாக டபக்குன்னு ஒரு 10-20% ஏறும்பொழுது டபக்குன்னு ப்ராஃபிட்டுக்கு வரக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அதே வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ்ல இருந்து 40-50%, 60-80% தள்ளி ஒரு தூரமா ஒரு 2.5 மீட்டர் பர்லாங்கு தள்ளி இருக்கீங்க அப்படின்னா அவன் டக்குன்னு 10% ஏறினாலும் சரி 15% ஏறினாலும் நம்மளுடைய வாய்ப்பு என்பது கம்மியாகுது.
அப்ப என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐபி தான். இப்படி ஒரு வேளை இறங்கிட்டு இருந்தாலும் சரி, இப்படி ஒரு வேளை ஏறிட்டு இருந்தாலும் சரி, டெய்லி ஒவ்வொரு ஷேர்களாக சில பேர் வாங்கிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா -5% -10% அப்படின்னு இருந்தாலும் திடீர்னு இந்த மாதிரி Q3 ரிசல்ட் அல்லது ஆர்டர் கிடைக்குது அல்லது வேற ஏதாவது ஒரு செய்திகள் வரும்பொழுது 10-20% ஏறினாலுமே டபக்குன்னு ப்ராஃபிட் சைடு வந்துடுறாங்க. இது ரொம்ப முக்கியமான தகவல். யாரெல்லாம் டக்குன்னு ஷேர் மார்க்கெட்ல இருந்து எஸ்கேப் ஆக முடியும், டக்குன்னு கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் நம்மளுடைய காஸ்ட் பிரைஸோட தாண்டுது அப்படின்றதுக்கு இது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனா நான் பார்க்குறேன். நாம் மறுபடியும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சந்திப்போம். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.